வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்து விலகினதுக்கு அப்புறம் வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஜூன் 5ஆம் தேதி தோற்றுவிச்சார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். தோற்றுவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே 13 லட்சம் பேரை தாண்டிடுச்சு அப்படிங்கிற விஷயமும் தெரியும். இப்போ கரண்டா 19 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. அது சீக்கிரமா 50 லேக் வந்துரும் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நேற்று பொள்ளாச்சியில நடத்தின மாநாடு பத்தி தான் பேச போறோம். அந்த மாநாடு பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் சேர்ந்திருக்குங்க. ஆக்சுவலா ஒரு தேசிய கட்சியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்காரு. அவர் நினைச்சா இந்த மாநாடு, முதல் மாநாட்டை ஒரு அரசியல் கட்சியா உருவெடுக்கிறதுக்கான மாநாடாவே கொண்டு போயிருக்கலாம். ஆனா அவர் அதை பண்ணலங்க. உண்மையிலே பெரிய விஷயம். இவ்வளவு பேர் பலம் இருக்கு, மக்கள், இளைஞர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாநாட்டை அவரு ஒரு அரசியல் கட்சி சாயல் இல்லாம நடத்துது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். போதையில்லா பொள்ளாச்சி அப்படிங்கிறத தமிழகத்துக்கே முன்னிறுத்தி நடத்தியிருக்காரு. இந்த மாநாட்டை உண்மையிலேயே போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக மட்டுமே இந்த மாநாடு நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுல நிறைய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் அதிகமா பேசப்பட்டிருக்கு. போதைப் பொருளை யூஸ் பண்ணுனா எந்த அளவுக்கு பாதிப்பு ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படும், சமூகத்திற்கு ஏற்படும், அந்த தனி மனிதனுடைய குடும்பத்திற்கு ஏற்படும் அப்படிங்கிறத விளக்கி, அதை யூஸ் பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ணா இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குங்கிறத மக்களுக்கு விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் மட்டுமே இந்த மாநாட்டில் நடந்திருக்கு. அந்த மாநாடு உண்மையிலே சூப்பர். ஏன்னா அரசியல் சாயல் நினைச்சா அவர் கொண்டு வந்திருக்கலாம், ஆனா கொண்டு வராம இந்த மாதிரி ஒரு இயக்கத்தினுடைய மாநாடுங்கிறது அண்ணாமலைய பாராட்டியே ஆகக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. இதுக்கப்புறமா அவர் சொன்ன விஷயம் இன்னும் சூப்பர். இந்த இயக்கமானது அடுத்த 6 மாதம் எப்படி நடைபெறும் அப்படிங்கிறதையும் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அதுவும் சூப்பரான ஒரு விஷயம். என்னன்னா, அடுத்த மாநாடு தூத்துக்குடியில நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த வி த லீடர்ஸ் இயக்கம் 6 சமூக பிரச்சனையில ஒவ்வொரு மாதமும் பங்கெடுத்து அதை சரி செய்யறதுக்கு பாடுபடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2000 6 ஏரிகளை தூர்வாரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 50 லட்சம் மரக்கன்றுகளை நடப்போறோம்னு சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மாதமா முன்னெடுத்து நடத்த போறாங்க. அடுத்த 5 மாதங்களுக்குள்ளார ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சமூக பிரச்சனைய சரி செய்யற விதமா இந்த வி த லீடர்ஸ் இயக்கம் செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த வி த லீடர்ஸ் இயக்கம் கண்டிப்பா ஒரு அரசியல் கட்சியா மாறதான் போகுது. ஆனா அது இப்போ இல்ல, சீக்கிரமா மாறும். அந்த அரசியல் இயக்கம் 2031 தேர்தலில் போட்டியிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு அந்த இயக்கம் சமூக பிரச்சனைகள் சார்ந்து அதை சரி செய்ய போராடும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அக்டோபர் 15 அன்று டாக்டர் APJ அப்துல் கலாம் எக்ஸலன்ஸ் ஆஃப் சென்டர் அப்படிங்கிற ஒரு மையம் தொடங்கப்படும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணி அந்த மையத்துல இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு.